வணக்கம் அன்புக்கினிய நேயர்களே, மார்ச் மாதம் மேஷ ராசிக்குடைய பலன்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோச்சார் ரீதியா எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். மேஷத்துல குரு பகவான் இருக்காரு, கன்னியில கேது பகவான் இருக்காரு, துலாத்துல சந்திரனும், மகரத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, கும்பத்துல சனியும் சூரியனும் புதன் கிரகங்கள் சேர்க்கை, மீனத்துல ராகு பகவான் இருக்காரு. நம்ம பலன்குள்ள போகலாம். இந்த மந்த் சனி மற்றும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமா இந்த மார்ச் மாதம் இருக்கும். ஏன்னா சனியோட வீடுகளில் நிறைய கோள்கள் இந்த மாதத்தில் இருக்கு. ப்ளஸ் செவ்வாய் உச்சமடைந்து சனியோட இருக்கார். ஸோ அதனால் சனி செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு உகந்த அனுகூலமான மாதம் இந்த மார்ச் மாதம். ஸோ உங்களுடைய சுயஜாதகம் வச்சு கம்பேர் பண்ணுங்க. ராசி மற்றும் லக்னத்தை சேர்த்து பாருங்க. மேஷ ராசி மேஷ லக்னம் பிறந்த உங்களுக்கு மேஷம் செவ்வாய் ராசிநாதன். கிட்டத்தட்ட இந்த மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் உச்சம், சுக்கிரனோட இணைவு என்ற வீட்டில் உங்களுக்கு அது 11 ஹவுஸ். கும்பம் என்ற வீட்டில் சனி சூரியன் புதன் இந்த 3 கிரகங்கள் இப்போ ஒன்றா இருக்குது. உங்கள் ராசியில் குரு இருக்குது. அதாவது சந்திரன் 13-14 அந்த டேட்டில் குருவோட சேர்ந்து குருச்சந்திர யோகம் வரும். அதுவே 15-16 தேதிகளில் சந்திரன் உச்சம் அடையும். 21 சந்திரன் ஆட்சி ஆகும். ஸோ இந்த டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மார்ச் மாதத்தில். மேஷம் பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் லைஃப் எடுத்துக்கிட்டோன்னா கரியர், ஜாப், பிஸ்னஸ் அற்புதமான மாதம் இது. மேஷத்துக்கு இது சூப்பர் மந்த். செவ்வாய் உச்சம், தைரியம், ஒரு விஷயத்தை கேட்டு முயற்சி பண்ணுறீங்கன்னா கிடைக்கவே இல்லை. இப்போ ஒரு துணிச்சல், தைரியம், ஒரு ஆற்றல், உங்களுடைய பலம், ஒரு புத்தி பலன் கொடுக்க கூடிய ஒரு நேரம், ஒரு அதிர்ஷ்டம் அதுவும் உண்டு. ப்ரொஃபஷ்னல் லைஃப்க்கு ரொம்ப நல்ல மந்த். முயற்சி செய்யணும் நினைக்கிறீங்க, பதவி வேணும் நினைக்கிறீங்க, தொழில் நல்லா பணப்புழக்கம் வேணும் நினைக்கிறீங்க, க்ரோத், அதிர்ஷ்டம், லக்கு இது எல்லாமே இந்த மந்த் வேலை செய்யும். ரெண்டாவதா ஃபேமிலி, குடும்ப வாழ்க்கை, திருமண முயற்சி அப்படி இருக்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா அருமையான மாதம் இந்த மார்ச் மாதம். அதுவும் செவ்வாய் சுக்கிரன் சேரும் பொழுது ராஜயோகம் உண்டாகும். எப்படி ராஜயோகம் உண்டாகும் கேட்டிங்கன்னா, ராசிநாதன் 7ஆம் அதிபதி, அதாவது செவ்வாயும் சுக்கிரனும் மகரத்தில் சேர்க்கை ஆகுது. அப்போது திருமண முயற்சி எடுக்கக்கூடியவங்க அப்போ குரு பார்வை 7இல் விழும். 7க்கு சுக்கிரன் செவ்வாயோட இணைவு. ஸோ கிளியராக பிளான் பண்ணபடி நல்ல வரன் அமையக்கூடிய நேரம் காலம் இது. இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கேன், அது மேரேஜ் முடியுமா கேட்டிங்கன்னா நல்ல சான்ஸ் இந்த மாதம். மார்ச் மேரேஜ் ஆயிடுச்சு, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை உங்களுக்குள்ள தெரிஞ்ச வரைக்கும். அன்லஸ் உங்களுக்கு சுயஜாதத்தில் ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் திசாபுத்திகள் தோஷம் ஏதாவது இருக்கலாம். ஆனால் கோச்சார அடிப்படை முறையில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேர வாய்ப்பாக இருக்குது. ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்த் சூப்பர் மந்த் சொல்லி ஷார்ட்டாக முடிக்கலாம். ரொம்ப மைனஸ் ஒன்றும் தெரியல. மாணவர்களுக்கு என்ன பலன் கேட்டிங்கன்னா, கல்விக்குடைய கோள் புதன் நீச்சமாகி இருக்கு. 7th of the March, அதாவது 7ஆம் தேதி மார்ச்சில் புதன் நீச்சம் அடைகிறாரு. பட் புதனுக்கும் உங்களுக்கும் ஜென்ரலாக தொடர்பு இருக்கா கேட்டிங்கன்னா இல்லை. புதன் ஒரு கல்விக்காரகன், குரு ராசியில் இருக்கார். செவ்வாய் உச்சத்தில், குருவுக்கு 10இல் செவ்வாய், புதனோடு சூரியன் 17ஆம் தேதியில் இருந்து ஒன்றா இணைஞ்சிடும். காம்படிட்டிவ் எக்ஸாமில் எழுதுறீங்க, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறீங்க, மெடிசன் படிக்கிறீங்க, இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, இதில் தேர்வானாத நுழைய முடியும்னு நினச்சிங்கன்னா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஃபாரெவர் ஆன மந்த், அதாவது பெஸ்ட்டான மந்த். நீங்கள் சின்சியராக டெடிக்கேஷனாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தானாக தேடி வரும். நம்ம இந்த வீடியோவில் மேரேஜ், பிஸ்னஸ், கரியர், ஃபேமிலி, எஜுகேஷன், வெல்த் அண்ட் ஹெல்த் எல்லாத்தையும் பேசியிருக்கோம். இது எல்லாமே மேஷராசிக்காரர்களுக்கு எல்லாருக்கும் நடக்குமா அப்படி கேட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க். உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் லக்னம் எப்படி பாருங்கள்,
ரெண்டாவது, ஜாதகத்தில் அப்படி ஒரு யோகமான அமைப்பு இருக்கான்னு பாருங்கள். திசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா 100% இந்த சொன்ன பலன்கள் எல்லாமே நடக்கும். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் மேஷராசிக்காரர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.